வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நமக்கு ஒரே மூலிகை 4448 வியாதிகளையும் குணப்படுத்தும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, சஞ்சீவி மூலிகை என்று நிறைய வகைகள் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு மூலிகை சஞ்சீவி மூலிகை சார்ந்தது தான். பலவிதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு முறை, எனக்கு எந்த நோய் இருக்குது, எந்த நோய்க்கு சாப்பிட்ணும், இந்த நோய்க்கு இதை சாப்பிட்லாமா, அதை சாப்பிடலாமா, சாப்பிட்டா ஒத்துக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே இடமில்லை. காரணம், இது எல்லா விதமான வியாதி, முதலே சொல்லிட்டேன், 4448 வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய ஒரே சஞ்சீவி மூலிகை என்று நான் சொல்லியிருக்கேன். இந்த மூலிகையை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பதப்படுத்தணுமா, பக்குவப்படுத்தணுமா, இதை ஏதாவது சூரணம் பண்ணணுமா, பஸ்பம் பண்ணணுமா அப்படிங்கெல்லாம் உங்களுக்குள்ளே ஏதாவது கற்பனை குதிரைகளை தட்டி விட்டுக்கிட்டே இருக்காதீங்க, குழப்பம் வேண்டாம். இப்போ தான் இந்த மழை காலங்களில் தான் அந்த சீசன் இருக்குது, அந்த கீரைகள் கிடைக்கும், அந்த மூலிகை கிடைக்கும். அதை மூலிகைன்னு சொல்லலாம், கீரைன்னு சொல்லலாம். இப்போ இந்த மூலிகைக்கு நம்ம வருவோம். இதில் எங்கே பார்த்தாலும் நீங்கள் வயல்வெளிகளில் போனீங்கன்னா வேட்டியில் ஒரு முள் மாதிரி ஒட்டியிருக்கும் வரிசையாக. சில நேரங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு செடி மேலே பட்டிருந்தீங்கன்னா அந்த செடியில் இருக்கிற விதை நம்ம உடலில் அந்த துணியில் பட்டிருக்கும். அதுக்கு பேர் நாயுருவி என்று சொல்லுவாங்க. இந்த நாயுருவியில் பார்த்திங்கன்னா, செந்நாயுருவி, சாதாரண நாயுருவி என்ற 2 வகைகளை நான் பார்த்துருக்கேன். செந்நாயுருவி என்று பார்த்திங்கன்னா, அந்த தண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில், வாடாமல்லி கலரில் இருக்கும். அந்த வேர் வசியத்துக்காக, நிறைய காரியங்களுக்காக அதை பயன்படுத்துவாங்க. நமக்கு வேண்டியது அந்த மூலிகையுடைய இலை. அந்த இலையை பூக்காதுக்கு முன்னாடியே பூ பூக்கத்துடும், நெல் கதிர் மாதிரி பூக்கும். அதை பூக்காமல் எடுத்து இப்போ மழை காலங்களில் பார்த்திங்கன்னா அழகாக தள நிறைய விளைஞ்சிருக்கும். இப்போது அந்த மாதிரி விளைஞ்ச கீரைகளை நாயுருவி, செந்நாயுருவி இந்த 2 வகையில் உள்ள எந்த கீரையாக இருந்தாலும் சரி, அந்த கீரையை நம்ம எடுத்துக்கலாம். இந்த செந்நாயுருவி என்பது ஆண் தன்மை, ஆண் என்றும், பச்சையாக இருக்கிற நாயுருவியை பெண் என்றும் நம்ம பிரித்து வச்சுருக்காங்க நம்ம சித்தர்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கீரையை ஆஞ்சிட்டு வரணும். நல்லா பறித்து அரைஞ்சி சும்மாவே சாப்பிட்லாம். சாதாரணமாக இலையை நல்லா கழுவிட்டு மென்று திங்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. அது ஒன்றும் நோ சைடு எஃபெக்ட், பாய்சன் இல்லாதது. அதனால் அதை நீங்கள் சாப்பிடலாம். அந்த கீரையை பறிச்சுட்டு நம்ம சுக்குட்டி கீரைன்னு சொல்லி மணத்தக்காளி கீரை பொரியல் செய்வோம் இல்லையா, அது போல் கொஞ்சம் கடுகு எண்ணெய் போட்டு பொரித்து அதில் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, மெயினாக பூண்டு சேர்க்கணும். அதில் பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கி, நல்லா வெந்த உடனே அதில் இந்த கீரையை, அலசி வச்ச கீரையை போடணும். சின்னதாக வெட்டி பொடி பண்ணி, நம்ம எப்படி சுக்குட்டி கீரையை பொடி பண்ணுவோமோ அதே மாதிரி பொடி பண்ணி அந்த கீரையை அதில் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி, அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிங்கன்னா சூப்பு, அந்த சூப்பை வடித்து குடிக்கலாம். இல்லை எனக்கு சூப் பிடிக்காது அப்படின்னு விரும்புகிறவங்க அதில் நல்லா வதக்கி இலை நல்லா வெந்த உடனே கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்குங்க. தண்ணியை தெளிச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். அது வெந்த உடனே தேங்காய் பூ திரக்கி வச்சு அதை அதோடு போட்டு வச்சு அதை அப்படியே எடுத்து சாப்பிடலாம். சோத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். சோத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு சாப்பிட்டீங்கனால கூட போதும். ரொம்ப நாளைக்கு தினமும் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. எப்பப்போல்லாம் கிடைக்குதோ, நம்ம போகிற வழியில் பார்த்தா அந்த இலை நிறையா முளைச்சிருக்கும், காசு பணம் இல்லை, சும்மாவே கிடைக்கும். அவைகளை பறிச்சுட்டு
ஆனால் இலைகளை பறிக்கும்போது முக்கியமாக சொல்கிறது வேர் பாகத்தை விட்டுடுங்க. வேர் பாகம் உள்ளே இருந்தால் மீண்டும் தலைக்கும். வேரோடு பிடுங்கிட்டிங்கன்னா அப்புறம் அந்த செடி கிடைக்காது. இந்த நாயுருவி செடியெல்லாம் இப்போ அழிஞ்சிட்டு வருது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் எல்லா மக்களும் பயன்படுத்துங்க. இதை எல்லா வியாதிகளுக்கும் இதை காமனாக பயன்படுத்தலாம். எப்படி தேன் எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோமோ அது போல் இந்த கீரையை காமனாக முருங்கைக்கீரை, சுக்குடி கீரை, இப்படி வாத நாராயணன் கீரை, இந்த மாதிரி நிறைய கீரைகள் இருக்குது. அதில் இது ஒரு முக்கியமான கீரை. இது சஞ்சீவினி என்று சொல்கிறாங்க. அடுத்தது சீந்திலும் ஒரு சஞ்சீவி மூலிகை தான். சீந்தலை பற்றி பின்னால் நான் போடுறேன். இப்போ இந்த நாயுருவி என்பது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது கொடுக்கப்பட்டது. இதுக்கு இன்ன வியாதிக்கு தான் சாப்பிடணும், இந்த வியாதிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. எல்லா விதமான வியாதிகளுக்கும் கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது, இது சாப்பிட்டா மூட்டு வலியில் ஜவ்வு இருக்குல்ல, பிசு பிசுன்னு இருக்கும். அந்த ஜவ்வு வளர்ச்சி தேய்மானமும் நிறைய பேருக்கு பாதிக்குது. அந்த பாதிப்பு இது கவனமடிக்கும். இது நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த நாயுருவி கீரையை சமைச்சு சாப்பிட சொல்லியிருக்கிறேன். அவங்க சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் நீங்கள் எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.